அப்படியா? எனக்கு அப்பவே சொன்ன பாத்தியா மண்ணுல பாம்பு பாவாடியில பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னமா என்னாச்சு உங்களுக்கு? எதுனா ஆயிடுச்சா? அவர் பிடிக்கட்டுமே அது கெட்டி விட்டேன்னு வச்சுக்க. நான் எங்க சிவனை குளிச்சு அவன் என்ன பண்றான்? யாரு கொடுத்து விளையாடுறது? அவன் யாரு? அவன் யாரு? இது என்ன தெரியுமா? இதுதான் எதிர்பார்த்தேன். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்தது நடந்து போச்சு. எதிர்பார்த்தீங்க என்ன நடந்தது? ஆமா நீ யாருன்னு தெரியவில்லை. இது எந்த இடம் தெரியுமா? தெரியாதா? இது பெண்களுக்கு சொந்தமான இடம். அது மட்டும் கிடைக்காது. இந்நாட்டு இளவரசி, அதாவது என்னுடைய மலர்வனம் இது. அதனால் இந்த மலர்வனத்திற்கு உனக்கு என்ன வேற யாரு? எங்கிருந்து வந்து தெரியாமல் என்கிட்ட கேட்டா நீ போ. நான் என்னமா கேட்கிறேன்? உங்களுக்கு சொந்தமான அவன் யாரு? ஊர் என்ன? பேர் என்ன? எதுக்கு? சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகின்றது தாயே. ஒரு வாரம் அப்படின்னா நல்லா மரவள்ளிக்கிழங்கு மாதிரி நீட்டாங்கிற ஆளு பத்திக்கிறது சொல்ல. சாப்பிட்டு 10 நாட்கள் ஆகி 10 நாளா? பாத்தியா பொருத்தமா போய் சொல்றான். போய் சொல்ற. ஆனாலும் சொல்லட்டுமா? அவன் பசிக்குதுன்னு சொல்றான். பசிக்குதுன்னு சொல்றான். சாப்பாடு தரணும்னா, உணவு கொடுக்கணும்னா நம்ம எதற்காக வந்தோம்? எதற்கு? மலர்வனத்திலே ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு போறதுக்காக வந்தோம். ஏதாவது ஒரு பதுமை சோதித்து பார்த்தோம் அல்லவா? விளையாட வேண்டும். விளையாடணும். அம்மா பசிக்குது. அம்மா பசிக்குதுன்னா பண்ணு. அது பண்ணு. ஆமா நீ யாரு? உன்னுடைய பெயர் என்ன? அம்மா யாரு மற்ற அனாதை. அம்மா நான் யாரு மற்ற அனாதை தாயே. நான் தாய். உணவு கொடுக்கணும்னா நீ பத்தியாரனா இளவரசம்மா கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான முறையில பதில் சொல்லணும். உன்னுடைய பெயர் என்ன? அம்மா கேள்வி கேளுங்க தாயே. அப்படியா? காதற்கு? அம்மா கேட்பதற்கு காது இருக்கிறது. அம்மா வாய் எதற்கு? பேசுவதற்கு வாய் இருக்கிறது. கால் எதற்கு? நடப்பதற்கு கால்கள் இருக்கிறது. ஐயோ நான் இரு கண்களும் தெரியாத நான் ஒரு குருடன். அம்மா நீங்க பாருங்க. சரி அனுபவத்தை விடு. நீ விடுகிறா தெரியும் சொல்றேன். கண்ணே தெரியல சொல்றேன். ஆமா கேட்டா ஞானமணியா. ஒண்ணு தெரியுமா உனக்கு? ஒண்ணு தெரியுமா உனக்கு? என்னமா நீங்க சொன்னதான் எனக்கு தெரியும். பாரு ஊர்ல ஒரு ஊர்ல ஆம்பளை இருப்பான். ஆமா சொல்லுங்க. என்னடி முடிச்சு கம்பெனி சொல்லுமா? பேரை கேட்டா கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணா என்ன சொல்றான். ஆமா பேசவே தெரியாதவனுக்கு பேச்சாளரு. கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணாயிரம். நடக்கே தெரியாதவனுக்கு நர்மஜின்னு சொல்லுவாங்க. என்னம்மா நீங்க நடக்கிறீங்க? அத போட்டு அது போல விட்டாம்சங்கள் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி அம்மா என்னடி நீங்க வாங்க.
அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டீங்களா? கேட்டு முடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, அவனுக்கு 2 பல்பும் பீஸ் போயிடுச்சு. உண்மைதான். அவன் கண்ணு தெரியாத குருட்டு பையன். ஆமா. இங்க பாருங்கம்மா, இந்த மலர்வன சொல்லுங்க, ஏதாவது ஒரு பதுமையை வச்சு விளையாடுன்னு சொல்லுங்க. ஆமா அம்மா, நமக்கு பதுமை கிடைச்சிருச்சு. அப்படியா? யார் தெரியுமா? யாரு? இந்த கண்ணு தெரியாத குருட்டு பையன் தான். அப்படியா? இவனை வச்சுதான் நம்ம விளையாடணும். ஆகட்டும். ஏன்னா இவனை அடிச்சு போட்டாலும், இவனை சாகடிச்சு போட்டாலும் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அவன் ஒரு அநாத நாய். உண்மைதான். அதனால நம்ம இஷ்டப்படி இன்னைக்கு அவனை வச்சு செய்யணும். கண்ணு தெரிஞ்சா இது மட்டும் தெரிஞ்சா ஞானமணி. ஆனாலும் பசிக்குன்னு சொல்றேன், உனக்கு வயிறு சாப்பாடு போடணும். அவ்வளவுதானே? உனக்கு சாப்பாடு நாங்க போட வேண்டும் என்றால் நீங்கள் என்னோடு இணைந்து விளையாட வேண்டும். நான் எப்படி அம்மா விளையாட முடியும்? என்ன ஒரு நாட்டு எப்படி எட்டடி குத்தி கொள்ளி துப்பையா எத்தனை நாள் இருப்பேன்.
எதற்காகவா? இது யாருக்கு சொந்தமான இடம்? நீ நாட்டு இளவரசி என்னுடைய மரபணம் அடைத்து அப்படி இருக்கும் பொழுது இடத்துக்கு வரலாமா? அறியாமல் தெரியாமல் வந்துவிட்டேன். அம்மா அதற்காக என்னை அடக்கிவிட்டாய். உண்மைக்கு உலகில் இடமே சொன்னால் உறவே உன்னைக்கு உலகில் இடமேது உழைப்பவன் மாவில் உயரேதி நன்மைக்கு தாளம் கிடையாது அடிப்பவன் மாவில் அடிப்பவன் வாழ்வி இறந்தறி Hey!
வரலாமாடா? எங்கம்மா வரலாமா? எங்கம்மா அம்மா வரலாமா? ஒரு இருவிழிகளா தெரியாத ஒரு குருட்டு பையன் சோழரி இத்தனை பெண்கள் இருக்கு, யாரோ ஒரு ஆண் மகன் இருக்கின்றார். யாரோ ஒரு ஆண் மகனம்மா. அம்மா, அண்ணா நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அண்ணா. அண்ணா ஏன் என்னை அடிக்கிறீங்க அண்ணா? ஏன்டா வாய் ஏய் ஒரு பெண்கள் பார்த்து எப்படி அண்ணான்னு உங்களை பார்த்தால் அண்ணன் போல் இருக்கின்றது. அம்மா என்னை எதற்காக அம்மா இப்படி வாழ்த்து? அம்மா அம்மா வாடகை என்னோட பார்க்கலாம், வேண்டுறேன். ஆமா என்ன கேட்ட எதற்காக என்னை வாட்டி வதைக்கிட்டீர் அம்மா? எதற்காக வாண்டி வதைக்கிட்டோமா? ஆமாம்மா. நீ இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமாடா? என்னம்மா நான் தவறு இது யாரு நாடு? என்னுடைய நாடு. இந்த நாட்டுல நான் தீட்டுதான் திட்டம், நான் போடுற சட்டம். அப்படி இருக்கும் பொழுது என் நாட்டு உள்ள வந்தது இல்லாம நான் இருக்கக்கூடிய மறுவனத்திற்கு நீ வரலாமா? ஒரு ஆண்மகன் வரலாமா? வரலாமாடா? வரலாமாடா? அம்மா உங்க மலரணுமா? நான் தெரியாமல் வந்து விட்டேன் அம்மா. சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டேன் அம்மா. குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தான் தண்ணீரா? நீ போயிட்டு வச்சா போயிட்டு போனா குடிக்கிறியா குடிக்கிறாள் யாரா கேட்டு வயிறு ஃபுல்லா தண்ணியா தான் இருக்குது. எடுத்த கை நீட்டு எடுத்துட்டு உட்காரு ஏய் உட்கார் முட்டி போடுறா. என்ன பழக்கம்? கோடு முட்டிய முட்டி போட சொன்னா போடணும். நாங்க எங்க போறதுனாங்க போடணும்டா. என்னடா பேச்சது? என்ன எங்க அம்மா தோப்பு விட போட சொன்னாங்க, தோப்பு விட போடணும். ரோட்ல இருக்கு? நான் தான் கொடுக்கணுமா? அம்மா அன்னைக்கு தான் விட்டுரும். ஞானமணி அம்மா. தண்ணீரா வேணும் உனக்கு? ஆமாம்மா. தண்ணீரா வேணும்? ஆமா தாகமா இருக்கான், தண்ணி கொடுங்கம்மா. ஆமா அம்மா. சோப்பு வாங்கிட்டு இப்படி காட்டுவாங்க. அம்மா அவனுக்கு தெரியல, நீங்க வாயை திறந்து காட்டுங்க. எப்படி ஒரு ஆக்கடை எப்படி நம்ம காட்டணும்? நீ காட்டுதி எப்படி ஆக்கணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. என்னை காப்பாற்றுங்க அண்ணா. ஆகாச ஊத்துற தண்ணிய நல்லா மேல நின்னுட்டு உண்ணா அவ்வளவுதானே. இத வாங்கிக்கடா. சீக்கிரம் கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. தண்ணீர் என்று கேட்டால் இந்த செயலை செய்யலாமா? பாரு செய்யலாமா? மோசக்காரி ஏய்! அதிகாரி. வாங்க போறா உனக்கு. ஆமா நீ யார்? எந்த நாடு? எதற்காக இப்படி என்னை வாட்டி வதைக்கின்றது நீ பாவி? நான் யார் தெரியுமா? யார் நீ? இந்த அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய இவளே தமிழின் ஒரே மகள், ஒப்பற்ற மகள் மலவி நான் தானே. நாட்டு இளவரசியடா இளவரசி நீ நாட்டு இளவரசியா? ஆமா. நீ நாட்டு இளவரசியா? எந்த செயலை செய்ய வேண்டும்? உண்மைதான்டா. என் நாட்டு இளவரசி என்றால் ஒரு தயார குணம் அல்லவா வேண்டும். இப்படி இதை வாட்டி வதைக்கலாமா? அடி ஆத்தக்காரி, அடி மோசக்காரி, அடி அதிகாரி, எந்த செயலை செய்கின்றாய்? அடி பாவி, அடி பாவி. ஆத்தக்கு பக்கம், ஆத்தக்கு பக்கம். ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் வரம்மா தாயாரி தந்தை யாரு
தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா. சாப்பாடு போய்தான் கொடுப்பீங்களா அம்மா? அம்மா அத குரங்கு கறி ஞானமணி சாப்பாடு வேணுமா? சாப்பிடு அப்படி இப்படி அமரு சாப்பாடு கொண்டு வரோம். அம்மா என்ன பண்ண போறீங்க? என்னமா பண்ண போறீங்க? அப்படியே போட போறமா? நீ யாரு? நீ நாட்டு இளவரசி அல்லவா? வலது கரத்தால கொடுத்தா இவன் வளர்ந்துட்டே போயிடுவான். அதனால உங்க இடத்து காலால கொடுங்க. அப்படியா? இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். அப்படியா? அப்படியே எனக்கு நாரமணி கையில் சாப்பாடு வாங்கிக்கோ. பெற்றுக்கொள். அடி சதிகாரி, சாப்பாடு என்று கேட்டால் என் கையில் திரு ஓட்டை கொடுத்து விட்டாய். நீயா ஒரு நாட்டு இளவரசி, நீயா ஒரு மன்னனுடைய மகள். அடி பாவி, இந்த செயலை செய்யலாம். அடி நாசக்காரி, அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி சதிகாரி. ஒரு குருடனாக இருந்து என்னை எப்படி வாட்டி வதைத்தாயோ அந்த நாராயணன் மீது ஆணையாக சொல்கின்றேன், அந்த வைகுந்த வாசன் மீது ஆணையாக சொல்கின்றேன். எப்போது என் கருத்தில் ஓட்டை கொடுத்தாயோ அந்த ஆண்டவனை அணங்குவது வணங்குவது நான் உண்மையானால் அவன் மீது சத்தியமாக என்றாவது ஒரு நாள் என் கருத்தால் உன் கருத்தில் இந்த ஓட்டை சொல்றதை கேட்டீங்களா?
பேசாதீங்க. நீங்க யாரு? நாட்டுக்கே இளவரசி. பொண்ணும் பொருளையும் அரண்மனையிலே ஏராளமா கொட்டி கிடக்கிறது. ஒரு நாள் இந்த திருவோடு உங்க கரத்துல வருமா? அந்த திருவண்ணாவது என்னுடைய கருத்துல வரதாபதி. அவன் கிடக்குறான் பிச்சைக்கார பையன். அவன் கொடுக்கிற சாபமா நமக்கு பழிக்க போது. அவன் கிடக்குறான். அவனை போல அடுத்த மலவனத்துல ஏதாச்சும் பிச்சைக்கார பையன் இருப்பான். அவனை சொல்லியாண்டம்மா. நீ பத்தி சொல்றல. இந்த திருவோடை எடுத்துக்கொண்டு இப்படியே தெரு தெருவா வீதி வீதியா சென்று பிச்சை எடுக்கணும்டா. ஐயோ இறைவா, ஏன்னா நான் வீதி வீதியாக பிச்சை எடுக்க வேண்டுமா? ஆமாண்டா, நானா இந்த செயலை செய்ய வேண்டும்? நீதான் நானும் செய்யணும். அது கிடைக்காது. இந்த தெரு தெருவா வீதியை பிச்சை எடுக்கும் போது எந்த திருச்சியா சக்காலத்துல அந்த புறம்போக்கு பையனுக்கு பாவம் 5 10 போட்டீங்க. நாளைக்கு காலையில குழாவுல தண்ணி வராது. அது மட்டுமா கரண்ட் வராது. ஏரி விளையாட்ட கொட்ட பொக்கமல்லியா திருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிய. அவனுக்கு யாருன்னு 5 10 போட்டீங்க அவ்வளவுதான். இந்த ஆம்பளை இருக்கிறாங்க பாரு, யாருன்னா ஒரு பேர் இருக்கிற போட்டீங்க. நாளைக்கு காலையில 12 மணிக்கு போடா போட்டு பாரு. அப்படியே யாரா ஒருவர் போட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 12 மணிக்கு அம்மா நான் ஒயின் சாப்பாட வந்துடுவேன். அந்த ஒயின் ஷாப்புக்கு அதுவும் அப்படியே இஸ்து பூட்டிடுவேன். சரியா? யாருன்னா போட்டீங்க நாராயணா கோவிந்தா வைகுந்தவாசம் அனைத்தும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா. முந்தைய தவம் இருந்த முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன். தாய் தந்தை இல்லாமல் யாரும் அன்று அனாதையாக நான் போய்விட்டேன். நீதான் தாய் தந்தை என்று நான் உனையே நம்பி வந்தேனே. ஆனால் என் கருத்தில் ஓட்டை கொடுத்து விட்டால் அந்த படுபாவி அனைத்தும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாயா நாராயணா. அம்மா என்ற 3 எழுத்தை நான் அழைக்க முடியாத பாவியாகி விட்டேன். அம்மா தாயே, என்னை பெற்றாயே சிறு வயதிலே என்னை கொண்டிருக்க கூடாது. அம்மா இந்த பூமியில நான் அழைந்திருக்க மாட்டேனே. அம்மா தாயே, அம்மா சும்மாட்டி தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும். அம்மா இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். அம்மா தாயே, சும்மாட்டு தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டி தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்சு. என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்சு. அம்மாவும் அடிமையிலே தலை சாய்க்க வேண்டும். அம்மா அப்படியே செத்திடலாம். மந்தமதி போதும் அம்மாவும் அடி மேல தலை சாய வேணும். அம்மா அப்படியே செத்திடலாம். அந்த தூக்கம் போதும் அம்மா. சிப்பிக்குள்ளே முன்ன போல என்ன வச்சு காத்தவழி. அப்புறாடியே மனத வச்சு மந்தம் மட்டும் பூத்தவழி. முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா. முன்னெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. பாதத்தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா. நான் நினைக்க தாயாக வந்தவழி லோக புத்தி வந்து தாய போல யாரும் இல்லை.
நான் வாழ வேண்டும் என்று அம்மானி தினந்தோறும் உணவட சொல்லி வளர்த்த அம்மாவும் அடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த சுகம் போதும் அம்மா சிப்பிக்கொள்ளி முத்தை போலி என்ன வைத்து காத்தவழி அப்புராணி மனத்தை வைத்து அங்கமல்ல பூத்தவழி தாய் தந்தையாக நான் உன்னை நினைத்தேனே, ஆனால் இந்த உலகத்தில் நான் துன்பத்தை தான் அனுபவித்து வருகின்றேனே ஆண்டவா. இனிமேல் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? எப்பொழுதே உன் பெயரை சொல்லி நான் இறந்து விடுகின்றேன். வைகுந்த வாசா யாரது? அதர்மங்களை அழித்து தருமத்தில் நிலநாட்டக்கூடிய படியேறி வருவர்களின் பாவத்தை தீர்க்கக்கூடிய பரந்தாமன் 10 அவதார மூர்த்தி இந்த வைகுந்த வாசன் எனது பக்தனாக விலகக்கூடிய நாணமணி இரு பார்வையும் இல்லாது இந்த உலகத்திலே நீ கஷ்டப்படுவது கவலையாக இருக்கிறது. பக்தா நாணமணி, உனக்கு இரு பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் படியேறி வந்து எனது ஆலயத்தின் பின்புறம் இருக்கும் பொற்றாமர தடாகத்திலே இறங்கி சூரியன் உதய்வதற்கு முன்பாக நீராடி கோவிந்தா என்ற நாராயண மந்திரத்தை உன் நாவினால் ஓதினால் உனக்கு இரு பார்வையும் அளிக்கிறேன். கோவிந்தா. ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் என்று உரைத்தார்களே, அனைத்தும் நான் பார்த்து விட்டேன் ஆண்டவா. ஆனால் ஒன்று, இரு பார்வையும் கிடைத்த பிறகு இந்த உலகத்திலே அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இந்த உலகிலே நாராயண மந்திரத்தை உன் நாவினால் உரைக்க வேண்டும். நமோ நாராயணாய நமக. எனக்கு இரு பார்வையும் தெரிந்தால் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டுமா? அப்படியே செய்து முடிக்கின்ற நிறைவா. கோவிந்தா, குறை என்று முறையிட்டால் போதும் அந்த முறையிட்டால் போதும் அந்த கோவிந்தன் அருளாளி குறையோடி போகும். நிறைந்தோடி நலம் வந்து சேரும். திருமாலை செல்வோர்க்கு இன்பம்.
சகத்தீர நாமல் கொடியோர்க்கு அவன் கூட காலன் திருமலை செல்வோர்க்கு இன்பம் துன்பம் திருமலை செல்வோர்க்கு இன்பம் நான் தர்மத்தை காத்து அதம் வருகின்றேன் இருந்தால்